ஏய், யாரா நீங்க? யாரா நீங்களா? பால் கொஞ்சம் சூடா இருக்கு. விடுடா. யாரா நீங்க? நீங்க என்ன பண்ற? உன் பகை எதுவா இருந்தாலும் அது ஏன் மேல. அவரை விட்டுடு. விட்டுடுறேம்மா, கண்டிப்பா விட்டுடுறேன். நீ நினைக்கிற மாதிரி உன் மாமா அவ்வளோ கருணை இல்லாதவன் இல்லம்மா. ஏமா, இவ்வளோ நாளா நான் ஜெயில நரகத்தை அனுபவிச்சுனே, இந்த மாமனை ஒரே ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணாம போயிடுச்சுல? பரவாயில்லம்மா, நீ நல்லதானமா இருக்க, எனக்கு அது போதும்மா. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, அதான் நானே பரவாயில்ல வெளியில வந்துட்டேன். உன்னை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தானம் தர்மம் பண்றியாமே, அவங்க தேவைங்களெல்லாம் வேற தீர்த்து வைக்கிறியா? சந்தோஷமா. எனக்கு கூட ஒரு சின்ன கோரிக்கை இருக்குமா, அதை நிறைவேற்றிட்டா என் பாட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேம்மா. என்ன அது? குடுறா. என்ன, எல்லா சொத்துக்களையும் ஓம் பேர்ல எழுதி கொடுக்கணுமா? அது நடக்காது. இந்த ஆஸ்பத்திரி என் அப்பாவோட கனவு, அது என்னைக்கும் உன்னோடதாகாது. இந்த பைரவனுக்கு ஆகாதுன்னு எதுவுமே இல்ல. செத்து போனவன் அப்பனோட கனவு பெருசா, இல்ல உனக்கு தாலி கட்டின புருஷனோட உயிர் பெருசா? வேண்டாம் பைரவா, அவரை விட்டுடு. பைரவா, அவரை விட்டுடு. அவர் ஒண்ணும் பண்ணாத. உனக்கு சொத்து தானே வேணும். வேணாம் தமையந்தி, எந்த காரணத்தை கொண்டு நீ தப்பான முடிவை பண்ணிடாத. நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்க அப்பாவுடைய ஆசை சாக கூடாது. தியாகிடா நீ. சாக துணிஞ்சவனை எதுக்குடா கொல்றீங்க? வீக்ஷா, வீக்ஷா, ஐயோ, குழந்தைக்கு ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டீங்களாடா. அம்மா தமையந்தி, குழந்தைக்கு ரத்தம் வருதுமா, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, ரொம்ப எமர்ஜென்சி கேஸ், சீக்கிரம் போடு. தமையந்தி, பாவமா குழந்தை. வீக்ஷா, 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 என்ன பாருமா. வீக்ஷா, வீக்ஷா, வீக்ஷா. குடி, இன்னைக்கு எவ்வளவு குடிக்கிறியா குடி. இனிமே இந்த தேவாபுரம் சமஸ்தானத்துக்கு நானே அதிபதி.
பிரச்சனையும் வராதுல்ல? நீ நினைக்கிற மாதிரி அவ இன்னும் சாகவே இல்லை. அவ உயிரோடு இருக்கும்போதே நீங்க அவளை ஜீவசமாதி பண்ணிருக்கீங்க. நீங்க சமாதி பண்ண 24 மணி நேரத்துக்குள்ள அவ பொழைச்சே ஆகணும், உன்னை பழி வாங்கணும்னு சபதம் எடுத்து துடிச்சு துடிச்சு உயிரை விட்டு பிரேதாத்மாவா மாறி இருக்கா. இன்னொரு விஷயம், அவ கூடவே அவ குழந்தையும் பிரேதாத்மாவா இருக்க. பயப்படாதீங்க, அந்த அறையும் சேர்த்து மொத்த அரண்மனைக்கும் நான் திக்பந்தனம் செஞ்சிருக்கேன். நான் செஞ்ச இந்த திக்பந்தனத்தை தாண்டி இந்த அரண்மனையை விட்டு எந்த ஆத்மாக்களும் வெளியே போக வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, எத்தனை நாள் இந்த அரண்மனையை விட்டு தூரமா இருக்கியோ அது வரைக்கும் நீ உயிரோடு இருப்ப. வாங்கிக்கோ. இந்த சக்தி உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த துஷ்ட சக்தியும் உன் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சந்தோஷமா இருந்த என் குடும்பத்தை சர்வ நாசம் பண்ணிட்டான். சொத்துக்காக என் மொத்த குடும்பத்தையும் கொண்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். உங்க கதையை கேட்டு சர்வ பந்தங்களையும் திறந்த எனக்கே மனசு வலிக்குது. உனக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்க. உனக்கு பகை இருக்கிறது அவன் மேல. பாவம் இவங்க என்ன பண்ணாங்க? இங்க இருந்து போயிடு. போறதா இல்ல, போக முடியாது, போற பேச்சே இல்ல. அவனை சர்வ நாசம் பண்ற வரைக்கும் என் ஆத்மாவுக்கு முக்தி இல்ல. நான் இங்க இருந்து போகணும்னா அவ இங்க வந்தாகணும். நான் பழி வாங்கணும். அது எப்படி சாத்தியம்? அப்படின்னா நான் போறதும் அசாத்தியம். சிவோகம். உங்க பிரச்சனைக்கு பரிகாரம் வேணும்னா அந்த பைரவா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை இங்க கொண்டு வந்தே ஆகணும். அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் தமையந்தியே பாத்துக்குவா. எங்க மாமா ஜெயிலர்ல, அவர்கிட்ட கேட்டா தெரியும். மாமா, நான் ஆண்டி மாமா துரை. மாமா ஜெயில பைரவான்னு ஒருத்தன். சரி மாமா. என்னாச்சு? அது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். டேய், அந்த டீ கடை பெரியவருக்கு ஃபோன் பண்ணி கேளு. அவருக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் தெரியும். ஹலோ பெருசு. ஹலோ, சொல்லுங்க. பைரவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஜெயில இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சது. அண்ணா, ஏதோ தேவாபுரமா பங்களாவா உங்களை பார்க்க வந்துக்கிறாங்கண்ணா. யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அது தேவாபுரத்தோட பழைய பங்களா ஓனர் நீங்கன்னு தெரிஞ்சுது. அந்த பங்களாவை உங்ககிட்ட இருந்து வாங்கினவர் உயிரோட இல்லை. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட அது விஷயமா ஒரு டீல் பேசலான்னு இருக்கோம். நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா. என்ன டீல்? அது தேவாபுர பங்களாவை வாங்குறதுக்கு ஒரு பையரு என்கிட்ட ரெடியா இருக்காரு. நீங்க மனசு வச்சீங்கன்னா அந்த பங்களா ஓனர் நீங்க தான் சொல்லி டீலை பினிஷ் பண்ணி வர்ற துட்டுல 50-50 எடுத்துக்கலான்னு ஒரு ஐடியா. அண்ணன் மனசு வச்சீங்கன்னா. நீங்க தான் வீட்டு ஓனரா? டைம் சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? பையனை இப்படியா காக்க வைக்கிறது? என்ன பொள்ளாச்சியில எரும மாடு விக்கிற தரகர் நினைச்சிட்டு இருக்கியா? நீ தான் பையரா? கோட்டு சூட்டு கையில சூட்கேஸ் வச்சிருக்காரு, அவரை பார்த்தா பையரா தெரியலையா? வீட்டை காட்டுங்க, வாங்க. வலது காலை வச்சு வரட்டுமா இல்ல இடது காலை வச்சு வரட்டுமா? சுபகாரியம், வலது காலை வச்சு உள்ள வாங்க. வாங்க.
ஐயோ அங்கிள் எந்திரிங்க எந்திரிங்க. வலது கால வச்சு உள்ள வரத்துக்கு இது என்ன கோவிலா? என் செங்கன்ல பட்டு பாழா போன சமஸ்தானம். சார் இந்த வீடு உங்களுது. நீங்க இடது கால வச்சாலும் சரி வலது கால வச்சாலும் சரி. உங்க நாடகம்லாம் எனக்கு தெரியாதா? ஏய் தமயந்தி, என் சாவ பார்த்து சந்தோஷப்படணும்னு காத்து கிடந்தல்ல, உன் எதிரில வந்து நின்னு இருக்கேன். வா! மலை மாதிரி இருந்து என்ன மடுவாக்கிட்டல்ல, உன்னை கொடூரமா கொன்னு என்னால நிம்மதியா தூங்க முடியல. வாடி! உன் ஆத்மாவோட பலம் பெருசா, என் பகையோட தாகம் பெருசா, பாத்துக்கலாம். வா! இப்ப வரலன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் பலி கொடுக்க வேண்டியிருக்கும். ஏய் தமயந்தி, உன் விளையாட்டுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்லை இந்த பைரவன். அம்மா தமையாந்தி, வாமா, காப்பாத்துமா. நீ காத்துட்டு இருந்த பைரவன் வந்திருக்கான். வாமா, வா, காப்பாத்து. என்ன ஒண்ணு பண்ணிடாத, வேணாம், என்ன விட்டு, வேணாம் தமைந்தி, என்ன ஒண்ணு பண்ணிடாத, விட்டு. ஏன் தமைந்தி அமைதியா இருக்க? சாகடி, வா, உன் பழிய தேர்ந்துக்க, வா. முடியல, என்ன தொட முடியல. இந்த மந்திர சக்தி இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன அசைக்க முடியாது. சும்மா விட மாட்டேன். ரத்தாசுரா! மகாலம் ருத்தியாரணம் ஆபோஷணம் பட் சும்மா விடுறதா இல்ல. உன் சூடான ரத்தத்துல என் ஆறுந்த முடிய கட்டுற வரைக்கும் எனக்கு சமாதானம் இல்ல. என் எதிரில நின்னாலே விட மாட்டேன். எனக்கு எதிரியான விடுவனா? உன் ஆத்மாக்கு முக்தி கொடுத்து இவங்க எல்லாரையும் இங்கேயே புதைக்கிறேன். நீ என்னதான் திக்பந்தனம் பண்ணி இருந்தாலும் உன்னை கொல்ற வரைக்கும் எனக்கு முக்தி இல்ல. ஏய் தமயந்தி, உன்னை நாசம் பண்ண இமயமலை அடிவாரத்துல சாப்பாடு தண்ணிய விட்டு வெறும் சுவாசத்திலேயே கடுமையான தவம் செஞ்சு அடம்பிடிச்சி சுத்திர குரூர பயங்கர சக்திகளை என் உள்ளங்கையில வச்சிருக்கிற ரத்தோசுரன் நானு. என் முன்னாடி கேவலம் ஒரு பெண் எனக்கு சரி சமமா? உனது நாசம் பரம சித்தம். வேண்டாம், விட்டுடு. என்கிட்ட இருந்த என் குழந்தைய பிரிக்காதீங்க. ஏய் பைரவா, இந்த தமயந்திய தகனம் பண்ண மண்டலத்துல உட்கார்ந்திருக்கும் போது எந்த காரணத்தை கொண்டு மந்திரம் ஓதுறத நிறுத்த கூடாது. இந்த மகாகாளி பிரளயத்தை உண்டாக்குவா. அந்த ஜுவாலமுகியை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிறேன். மந்திரம் ஓதுறது நிக்க கூடாது, ஜாக்கிரதை. நீங்க எதையும் யோசிக்காம தமயந்திக்கு முடிவு கட்டுங்க. மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன்.
எல்லாரையும் கட்டி போடுங்கடா. விடுங்கப்பா, எங்களை பண்ணாதீங்க. இழுத்துட்டு போங்கடா. விட்டுடு. வேண்டாம், அவளை என்கிட்ட இருந்து பிரிக்காத. எந்த காரணத்தை கொண்டு மந்திரம் ஓதுறதை நிறுத்த கூடாது. இந்த மகாகாளி பிரளயத்தை உண்டாக்குவா. அந்த மகாகாளி தன்னோட அவதாரத்தை முடிக்கும் போது சாட்சாத் மகா சிவனே சரணடைந்து பெண்ணின் காலடியில் விழ வேண்டியதானது. திருமூர்த்திகளையே குழந்தைகளாக்கி தாலாட்டு பாடியவள் பெண். நரா கிண்ணரா கிம் புருஷரா யக்ஷ கந்தர்வா சகல ஜலச்சர அனுரேனு திருணகாஷ்டகளை தன் வசப்படுத்தியவள் பெண். அப்படிப்பட்ட மகா சக்தி எதிரில் ஒரு துஷ்ட மந்திரவாதி சரிசமமா? ஏய், பைரவா! என்ன விட்டு தமையந்தி, என்ன விட்டு என்ன ஒண்ணு பண்ணிடாத தமையந்தி. தமையந்தி வேணா தமையந்தி.
தமேந்தி என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ஏய், நீ பண்ண உபகாரத்துக்கு உன்னை உபசரிக்க வேண்டாமா பைரவா?